Allahu 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 Allah Allahu Allahu Allahu. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil kareem wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allah la yastahi an yadriba mathalan ma ba'udatan fama fawqaha. Sadaqallahul azim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பிரோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். கண்மன நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பாக்கியம் நிறைந்த ரமலான் மாதத்தின் 11வது நாள் இது. பாக்கியம் நிறைந்த சஹர் நேரத்தில் திருக்குரான் கூறும் உயிரினங்கள் என்ற தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பினம், திருக்குரான் கூறும் ஒரு உயிரினம், கொசு. கொசு எப்படிப்பட்ட விலங்கு என்று சொன்னால், ஹயாத்துல் ஹயவானில் எழுதியிருக்கின்றார்கள், இதனுடைய படைப்பு யானையை எவ்வாறு அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றானோ அதே போன்று இந்த கொசுவை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான். ஆனால் யானை உருவத்தில் பெரியது, கொசு உருவத்தில் மிகவும் சிறியது. யானைக்கு எப்படி 4 கால்களும் ஒரு தும்பிக்கையும் இருக்குமோ அதே போன்றுதான் கொசுவிற்கு 4 அல்ல 6 கால்கள் இருக்கும். அதற்கென்று ஒரு தும்பிக்கை என்பது இருக்கும். அந்த ஒரு தும்பிக்கையை வைத்துதான் நம்முடைய மனிதர்களின் உடலில் மீது அமர்ந்து இரத்தத்தை உறிஞ்சுகிறது. அதற்கு உணவே நமது இரத்தங்கள் தான் என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அது ஒரு அளவிற்கு தான் இரத்தம் குடிக்க வேண்டும். ஒரு அளவிற்கு மேல் தாண்டி விட்டால், அதாவது வயிறு நிறைய நமது மனிதர்களின் உடலின் ஒரு இரத்தத்தை குடித்து விட்டாலே அதுவே அதற்கு மௌத்திற்குண்டான காரணமாக ஆகிவிடும் என்பதாகவும் ஹயாத்துல் ஹயவானில் எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கொசுவை பற்றி என்னவென்றால், கொசுவை பொறுத்த வரைக்கும் அது கடித்து ஒரு மிருகம் செத்து போய்விட்டது, இறந்து போய்விட்டது என்று சொன்னால், இறந்து போய் அந்த இறந்து போன மிருகத்தை ஏதாவது ஒரு பறவையோ அல்லது ஏதாவது ஒரு விலங்கோ சென்று சாப்பிட்டால் சாப்பிட்ட விலங்கு என்பது இறந்துவிடும். அதாவது கொசுவால் இறந்த விலங்கை மற்ற விலங்கு சாப்பிட்டால் மற்ற விலங்குகள் இறந்து போய்விடும் என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். ஆக இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பிராணியாகத்தான் இங்கே அல்லாஹு தாலா இந்த கொசுவை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். சரி, இந்த கொசு என்பது மார்க்கத்திற்கு என்ன பணி செய்திருக்கின்றது என்பதை நாம் இங்கே பார்த்தால், ஒரு மிகப்பெரிய ஒரே ஒரு பணியை செய்திருக்கின்றது கொசு. என்ன பணி செஞ்சிருக்கு என்று சொன்னால், நம்ரூதை அழித்திருக்கின்றது. உலகை ஆண்ட அரசர்கள் மொத்தம் 4 நபர்கள். அதில் ஒருவன் நம்ரூதாக இருக்கின்றான். இந்த நம்ரூதை இந்த கொசுதான் அழித்தது. அதுவும் ஒரே ஒரு நொண்டி கொசு என்ன செய்தது என்று சொன்னால், நம்ரூதுடைய மூக்கின் வழியாக சென்று அவனின் மூளையை தாக்கியது. மூளையை தாக்கியதின் காரணமாக என்ன ஆனது என்று சொன்னால், அவனுக்கு ஒரு நிம்மதி என்பது ஏற்படவில்லை. அவனுக்கு எப்பொழுது நிம்மதி ஏற்பட்டது என்று சொன்னால், கிதாபில் எழுதுகிறார்கள், வரலாற்றில் எழுதுவார்கள், ஒன்று அவன் போய் என்ன செய்யணும், செவுத்தை போய் முட்டணும். செவுத்தை முட்டினா அவனுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு பணியால் வந்து அவனை செருப்பால் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தானா அவனுக்கு ரொம்ப ராகத்தாக ரொம்ப இனிமையாக இருந்தது. அவனை மூத்து அல்லாஹு தாலா எப்படி கேவலப்படுத்தி வைத்தான் என்று சொன்னால், அவன் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் எவ்வளவு நேரம் தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து 3 நாட்களாக பணியாட்கள் அவனை செருப்பால் அடித்து கொண்டே இருந்தார்கள் தலையில்.
இப்படி ஒரு கேவலமான மௌத்து. கடைசியா கோவம் வந்து ஒருத்தர் என்ன செஞ்சா, வேகமா என்ன செஞ்சான், செருப்பு கொண்டு தலையில் அடித்தான். அடித்தவுடன் நம்ரூது மௌத்தாகி போனான் என்று சொல்லி நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம். ஆக கொசு செய்த பணிகளிலேயே மிகப்பெரிய பணி அல்லாஹ்வின் விரோதியாகிய தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த இந்த நம்ரூதை இந்த கொசு, அதுவும் ஒரு நொண்டி கொசு என்ன செய்திருக்கின்றது, அவனை கொன்று இருக்கின்றது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். கொசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கானத்தித் துன்யா தஅதுல இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின், ஒருவேளை இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு ஒரு கொசுவின் ரெக்கைக்கு சமமானதாக இருந்தால், மா சகா மின்ஹா காஃபிரன் ஷர்பத்தம் மினல் மா, ஒரு காஃபிருக்கும் கூட அல்லாஹ் தஆலா ஒரு மிடறு தண்ணியை கூட பருக கொடுக்க மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதற்கென்று சொல்லி துன்யாவை நாம் சபிக்க கூடாது, துன்யாவை சபிக்க கூடாது என்று சொல்லி ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த துன்யாவிலே நாம் வாழ்கின்றோம், துன்யாவில் இருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் எல்லாம் சம்பாதிக்கின்றோம். ஆக சபிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் சபித்தார்களே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த துன்யாவை நாம் சபிக்க கூடாது. அது மட்டுமல்ல, மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், அத்துன்யா மல்ஊனத்துன், இந்த துன்யா இருக்கின்றதே சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது, வ மல்ஊனுன் மா ஃபீஹா, அதில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது, ஆனால் ஒரு சில விஷயங்களை தவிர என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது எதுவென்றால், இல்லா திக்ருல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை திக்ர் செய்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லது அவ் ஆலிமுன் அவ் முத்தஅல்லிமுன், ஒரு ஆலிம் சபிக்கப்பட்டவராக இந்த துன்யாவில் இல்லை. அல்லது அந்த இல்மை என்ன செய்கிறார், மார்க்க கல்வியை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரும் சபிக்கப்பட்டவராக இல்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். ஆக இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு கொசுவின் ரெக்கைக்கு சமமாக இருந்திருந்தால், அதாவது கொசு ரெக்கையை பொறுத்த வரைக்கும் அதற்கு எந்த விதமான விலையும் கிடையாது, அது ஒரு மதிப்பற்ற ஒரு பொருள். அப்படி அந்த மதிப்பற்ற பொருளுக்கு அல்லாஹ்விற்கு இந்த துன்யாவை கருதி இருந்தால் ஒரு காஃபிருக்கும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்க மாட்டான், தண்ணீரை கொடுத்திருக்க மாட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்தபடியாக ஒரு ஹதீஸில் இப்படி வரும், அதாவது உலகில் வாழக்கூடிய ஒரு மனிதர், இஹ்யா உலூமுத்தீனில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் இருக்கா, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்து எழுதுகின்றார்கள், உலகில் வாழக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், தனது புகழ் பரவ வேண்டும் என்று சொல்லி ஒரு செயலை இந்த உலகில் செய்கின்றார். அவருடைய புகழ் உலகில் கிழக்கிலும் மேற்கிலும் பரவும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வலா யஸ்னா இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின், நாளை கியாமத் நாளில் அவர் அதற்குண்டான நன்மையை பெற முடியாது. எந்த அளவு கூட பெற முடியாது என்று சொன்னால் கொசுவின் ரெக்கையின் அளவிற்கு கூட அவரால் நன்மையை பெற முடியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஒரு ஹதீஸையும் இங்கே எடுத்து சொல்லுகிறார்கள், லா யஅத்திர் ரஜுலு ஸமீனுல் அலீமு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் ஒரு மனிதன் வருவான், அவன் நன்றாக பெருத்த ஒரு மனிதனாக இருப்பான். லா யஸினு இன்தல்லாஹி ஜனாஹ பஊலத்தின், அதாவது அவன் செய்யக்கூடிய அமல்கள் எதுவும் கொசுவின் ரெக்கைக்கு கூட சமமானதாக இருக்காது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக நாம் எந்த அமல் செய்தாலும் அதில் ஒரு இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலாவும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அவர்களும் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அந்த கொசுவின் ரெக்கையின் அளவிற்கு கூட எதுவுமே தேராது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். அதே போன்று புகாரி திர்மிதி போன்ற ஷெரீஃப்களில் ஒரு ஹதீஸ் இங்கே பதிவாகி இருக்கின்றது. அதாவது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஹஜ் உம்ரா செய்வதற்குலாம் என்ன செய்வாங்க, மக்காவிற்கு வருவாங்க. இப்போ அப்படி மக்காவுக்கு வரும்போது என்ன செஞ்சாரு, ஒருத்தர் என்ன செய்கின்றார், கேள்வியை கேட்கின்றார். என்ன கேள்வி கேட்கிறாரு, கொசு ரத்தம் நம்ம ஆடையில பட்டுச்சுன்னா சுத்தமா அசுத்தமான்னு கேட்கிறாரு. கொசு அடிச்சா ரத்தம் வருமா இல்லையா, அந்த ரத்தம் பட்டு நம்ம ஆடையில பட்டுது, நம்ம ஆடையில பட்டுருச்சுன்னா அந்த ரத்தம் சுத்தமா அசுத்தமா, அதாவது அதனால் அந்த ஆடையை வைத்து நாம் தொழலாமா தொழ வேண்டாமா என்று சொல்லி கேட்கின்றார்.
அப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, மிம்மன்னந்த, சரிப்பா நீ கேள்வி கேட்குறிய, நீ எங்கிருந்து வரேன்னு கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்னார், மின் அஹ்லில் இராக், நான் ஈராக்கில் இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஈராக்கில் இருந்து வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள், உந்துரு இலா ஹாதா, ஏம்பா எல்லாரும் இவனை பாருங்க, என்னன்னா யஸ்அலுனி அன் தமிழ் பவுதா, இவன் கொசுவின் ரத்தத்தினுடைய சட்டத்தை பற்றி கேட்கின்றான். ஆனால் வகது கத்தலு இப்ன பின்த் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஈராக் வாசிகள் இருக்கின்றார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளின் மகனை, அதாவது பேரப்பிள்ளையை கொலை செய்துவிட்டு பேரப்பிள்ளையின் ரத்தத்தை பார்த்துவிட்டு இங்கே வந்து கொசுவின் ரத்தத்திற்குண்டான சட்டம் என்ன என்று சொல்லி கேட்கிறான் என்று சொல்லி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள இப்ப நாம் இங்கே பார்க்கின்றோம். கொசுவோடைய ரத்தம் ட்ரெஸ்ல பட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்தாலும் எதற்காக வேண்டி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஒரு பதிலை சொன்னார்கள் என்று சொன்னால், அங்கே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு எதிராக அங்கே யாரும் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் இங்கே வருத்தமாக இங்கே என்ன செய்திருக்கின்றார்கள், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பாக ஹஸரத் ஹசன், ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் காண முடியும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலிருந்து நெஞ்சு வரைக்கும் உள்ள பகுதி யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்த வரைக்கும் நெஞ்சிலிருந்து கால் வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பாக இருக்கும் என்று சொல்லி இங்கே முஹத்திஸீன்கள் கூறுகின்றார்கள். சரி, கொசுவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்மால் சாப்பிட முடியாது. அது இங்கே அல்லாஹு தாலா ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் தான் கொசுவை பற்றி இங்கே வந்திருக்கின்றது. இன்னல்லாஹ லா யஸ்தஹி அய்யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. அதாவது அல்லாஹு தாலா ஒரு சில உதாரணங்களை சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. எதை போன்ற உதாரணங்கள்? லா யஸ்தஹி அய்யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. கொசுவை போன்றோ அல்லது கொசுவை விட ஒரு மிகப்பெரிய உயிரினத்தை கொண்டு உதாரணத்தை சொல்வதற்கு அல்லாஹு தாலா வெட்கப்பட மாட்டான், அல்லாஹு தாலா வெட்கப்படவில்லை என்று சொல்லி திருக்குரானில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஏன் இந்த வசனம் இறங்கியது என்று சொன்னால், காஃபிர்கள் இப்படி சொன்னார்கள், முஹம்மதை பாருங்கள், தன்னைத்தானே ரசூல் என்று சொல்லிக் கொள்கிறார், தன்னைத்தானே எனக்கு வேதம் இறங்குகின்றது, வஹி வந்து இறங்குகின்றது என்று சொல்கிறார். ஆனால் இங்கே ஒரு சொல்றக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் பாருங்களேன். இவர் கொசுவை உதாரணமாக காட்டுகின்றார், ஈயை உதாரணமாக காட்டுகின்றார். அல்லாஹுடைய வேதம் என்று சொன்னால், வஹி வருகின்ற என்று சொன்னால், இவர் உண்மையான தூதர் என்று சொன்னால் எதற்காக வேண்டி கொசுவை உதாரணமாக காட்ட வேண்டும், ஈக்களை உதாரணமாக காட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்கப்படும் பொழுதுதான் இங்கே அல்லாஹு தாலா இந்த ஒரு வசனத்தை இறக்குகிறான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யஸ்தஹி, வெட்கப்பட மாட்டான், அய்யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா, கொசுவை போன்றோ அல்லது கொசுவை விட தாழ்ந்த ஒரு வஸ்துவையும் கூட அல்லாஹு தாலா என்ன செய்வான், உதாரணத்திற்காக வேண்டி சொல்வான். அல்லது கொசுவை விட யானை போன்ற மிகப்பெரிய உருவங்களை கொண்டு உதாரணங்கள் சொல்வதற்கு அல்லாஹு தாலா வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லி திருக்குரானில் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் இதை புரிந்து கொள்வார்கள். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு உதாரணம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்த ஒரு உபதேசம் என்று சொல்லி புரிந்து கொள்வார்கள். ஆனால் காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இதற்குண்டான ஞானம் என்பது இருக்காது என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானில் சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதற்கென்று ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொல்லி இங்கே நமக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். என்னதான் கொசு உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் அது பெரிய பெரிய மிருகங்களையே கொன்றுவிடும். ஏன், மனிதர்களை கொலை செய்கின்றது அல்லவா? மனிதனோட ஒரு சங்கையான ஒரு உலகில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பினம் எது? எதுவுமே இல்லை. மலேரியா, டெங்கு போன்ற அனைத்து விதமான நோய்களும் இந்த கொசுவின் மூலியமாகத்தான் வருகின்றது. பார்க்க சிறியதாக இருந்தாலும் அது செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் பெரியதாக இருக்கின்றது. ஆக எடையை வைத்து நாம் என்ன செய்ய முடியாது, நாம் ஒரு உயிரினத்தை கணக்கு போட முடியாது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக அல்லாஹ்வின் படைப்பினங்களை சிந்தித்து அல்லாஹுடைய வல்லமைகளை நாம் புரிந்து அல்லாஹ்வை அறியக்கூடிய தௌஃபீக்கை
எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.